வருமானத்தை ஈட்டுவதற்கு இந்த அரசிற்கு வக்கில்லை, வழி இல்லை என்பது பொழுது மீண்டும் மீண்டும் தமிழக மக்களுக்கு மின் கட்டண உயர்வை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதானி ஏதோ அன்அபிஷியலா சந்திச்சாங்கன்னு சொல்றீங்களா? அரசு அதானி அவர்கள் சந்தித்தது அபிஷியலாக இருந்தால் எதற்காக சந்தித்தோம், என்ன கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம், என்ன அவர் முதலீடு செய்ய போகிறார், எதுல முதலீடு செய்ய போகிறார் பேசுங்க. பாரதிய ஜனதா கட்சியின் பெண் தலைவர்களை யார்? வானதி சீனிவாசன் அவர்கள் சம்பந்தப்பட்ட நிறைய தலைவர்கள் இருக்காங்க. பேர் கூறப்பட்டு தமிழகம் அறிந்த ஒரு 10 பெண் தலைவர்கள் யாராவது ஒருத்தர் பாஜகவின் தலைவர்கள் சொன்னா நியாயம். அதனால பாரதிய ஜனதா கட்சியின் எந்த தலைவர்களுக்கும் ஆம்ஸ்டாங் அவருடைய படுகொலைக்கும் சம்பந்தம் இல்லை. இது ஏன் இந்த என்கவுண்டர் இன்னும் 100 பேருக்கு மேல கொலை செஞ்சிருக்காரு கூலிப்படை, அந்த மக்கள் உயிர் கிடையாதா? ஆம்ஸ்டாங் உயிர் மட்டும்தான் உயிரான்னு நான் கேட்கிறேன். போதைப் பொருளை உட்கொண்டு மிகப்பெரிய கூலிப்படையினர் மிகப்பெரிய அளவுக்கு இங்க கொலை தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் கொலை நகரமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் திரு வேலூர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்க வளமுடன் சார். தமிழக அரசியல்ல பல விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது. குறிப்பா மின் கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதுல பல தரப்புல இருந்து விமர்சனங்கள் எழுந்திருக்கிறது. மின் கட்டண உயர்வு அப்படிங்கிறது ஒரு பெரிய சுமையாக மக்களுக்கு இருக்க போகிறது. இது நார்மலா பேசப்பட்டாலும் ஒரு பெரிய குற்றச்சாட்டை திமுக தரப்புல இருந்து சமூக ஊடகங்கள்ல வைக்கிறாங்க. உதய் மின் திட்டத்துல இணைஞ்சதுதான் பெரிய பிரச்சனை, இது எங்களுடைய தவறு இல்லை, இந்த கட்டண உயர்வுக்கு அதிமுகவுடைய எடப்பாடி ஆட்சி தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மின் கட்டண உயர்வு? அதிமுக ஆட்சி செய்த தவறுகளை நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை கொடுப்போம், ஒரு விடிகிற ஆட்சியை கொடுப்போம், விடியல் ஆட்சியை தருவோம். இப்படிலாம் யார் சொன்னா? திமுக தான் சொன்னாங்க. அதிமுக தவறே பண்ணியிருக்கிறதுன்னு வச்சுக்கோம். உதய் மின் திட்டத்திற்கு அவர்கள் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அது இந்த மாநிலத்திற்கு முன்னேற்றத்திற்கும் வருமானத்திற்கும் மக்களுக்கு மிகப்பெரிய சுமையும் ஆபத்தையும் தரும் என்றால், ஒரு தகுதி படைத்த தமிழகத்தின் முதல்வராக அவர் என்ன செஞ்சிருக்கணும்? சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இதை ரத்து செய்கிறோம், இதனால் இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கு, நாங்கள் என்ன தொகை தரணும் அதை விட 4 மடங்கு அதிகமாக தரோம், மக்கள் பணம் வீணா போகுது, வரிப்பணம் வீணா போகுது, இங்கே ஆல்ரெடி மாநிலம் மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை சந்தித்து கொண்டிருக்கிறன்னு துணிவாக ஒரு முடிவெடுத்து அது மாதிரி ஏதாவது ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி மக்களின் நம்பிக்கையை பெற்றால் நீங்கள் சொல்ற விஷயத்துல ஒரு நியாயம் இருக்கு. அவங்க குற்றச்சாட்டு சொல்லலாம். அந்த ஆட்சி செய்தது அதனால் நாங்கள் தொடர்கிறோம்னா அதுக்கு அந்த ஆட்சியை தொடர்ந்து போட்டுமே. அந்த ஆட்சியில இவ்வளவு ஒரு மின்கட்டத்தினுடைய உயர்வு இல்லையே. நீங்க என்ன வாக்கு கொடுத்தீங்க? நாங்கள் 2 மாதத்துக்கு ஒரு முறை அப்படின்னும் போது அதிகமான மின்கட்டணம் வருது. அது நிறைய ஏழை மக்களுக்கும் நடுத்தர மக்களுக்கும் கஷ்டப்படுறாங்க. மாதத்திற்கு ஒரு முறை மின் அளவீடு கொடுப்போம், அதுல மின்கட்டணம் குறைந்திருக்கும். நாங்கள் மின்கட்டணத்தை உயர்த்த போறதில்லை. அந்த அடிப்படையில் நாங்கள் இதை செய்கிறோம்னா நீங்க இப்படித்தானே வாக்குறுதி கொடுத்தீங்க. கொடுத்துட்டு இன்னைக்கு என்ன சொல்றீங்க? மத்திய அரசு சொன்னது வருடா வருடம் இதை ஏற்ற வேண்டும், அதனால நாங்க விலையை ஏற்றணும்ன்றீங்க. அதே மாதிரி உதய் மின் திட்டம், அந்த திட்டத்தை கொண்டு வந்ததுனால இப்ப விலையேற்றத்தை எங்களால் தவிர்க்க முடியலன்னு அப்படி ஒரு விஷயத்தை சொல்றீங்க. நீங்கள் தப்பிப்பதற்குத்தான் இந்த வழியை தேடுகிறீர்களே தவிர தமிழகத்தின் மக்களை கண்ணீரில் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இயற்கையான உண்மை. மின் கட்டணத்தை உயர்த்தாமல் இருப்பதற்கு புதிய மின் திட்டங்களை இந்த அரசு கொண்டு வந்திருக்கிறதா? இல்லை. அதாவது போன்று சூரிய மின்சக்தியின் மூலமாக இன்றைக்கு பல மாநிலங்கள், குஜராத் போன்ற மாநிலங்கள்ல தன்னிறைவை பெற்றிருக்கிறது. இங்க அந்த மாதிரி சூரிய மின்சக்திக்கான ஒரு மின்னாற்றலை உற்பத்தி பண்ணி அதை மக்களிடத்துல கொண்டு போய் பெரிய விழிப்புணர்வு கொடுத்து அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு இந்த அரசு பண்ணியிருக்கா? அதுவும் கிடையாது. இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என்று ஐயா ஸ்டாலின் எதை சொல்றாரோ அதை அவரில் ஆரம்பித்து அவருடைய கடைக்கூடி தொண்டர்கள் வரைக்கும் செய்யக்கூடிய மனநிலை இன்றைக்கு எல்லாருக்கும் வந்துருச்சு. அப்போ வருமானத்தை ஈட்டுவதற்கு இந்த அரசிற்கு வக்கில்லை, வழி இல்லை என்பது பொழுது மீண்டும் மீண்டும் தமிழக மக்களுக்கு மின் கட்டண உயர்வை அதிகப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இது தமிழக மக்களும் இந்த தண்டனையை அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு தான் எனக்கு கோபத்தோடு சொல்ல தோணுது. ஏன்னா நீங்க பாருங்க, தொடர்ந்து பால் விலை உயர்வு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சொத்து வரி உயர்வு, அதே போன்று பார்த்தீர்கள் என்றால் இந்த கட்டிடத்திற்கு உபயோகப்படுத்தக்கூடிய சிமெண்ட்ல இருந்து, கல்லில் இருந்து, ஜல்லில இருந்து எல்லா விலையும் இன்றைக்கு உயர்ந்திருக்கிறது. அதே போன்று பாமரர்கள் பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்கள் விலையை ஒன்றாக உயர்த்தி விட்டு இன்றைக்கு மின்கட்டண உயர்வு. ஏன் இந்த மின்கட்டண உயர்வு அவர்களை பெருசா பாதிக்கலைன்னா, எல்லா விலையை உயர்த்தினாலும் திரும்ப திரும்ப ஒரு 1000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்தா நமக்கு வாக்களிச்சிருவாங்கன்னு கடைசியா விக்கிரவாண்டி தேர்தல் வெற்றி வரைக்கும் அவர்களுக்கு அந்த நம்பிக்கையை தருகிறது என்றால் மின்கட்டண உயர்வை அவர்கள் உடனடியாக அமல்படுத்துகிறார்கள்.
இது தேர்தல் நெருங்கும் வரை இந்த சுமையை இன்னும் நிறைய தமிழக மக்கள் சுமந்து கொண்டாக வேண்டும். இது தமிழக மக்களுக்கு திமுக தரக்கூடிய தண்டனை. இந்த தண்டனையிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் 2026 தீர்வு இருக்கிறது. தீர்வை நோக்கி மக்கள் வருவார்களா என்பது மக்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய $1,000,000 கேள்வி. அது மக்கள் பதிலளிக்கணும். மற்றபடி மின்கட்டண உயர்வை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டித்ததோடு மட்டுமல்லாம பல இடங்களில் நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நிகழ்த்தி இருக்கிறோம். எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவா இந்த ஆட்சி எவ்வளவு பொய் கூறுகிறது, மின் கட்டணம் உயர்வுக்கு உண்மையான வழி என்ன, இவர்கள் எந்தெந்த விஷயங்களில் எல்லாம் சரியான செயல்பாடு இல்லாதனால் இன்றைக்கு மக்கள் இந்த பாரத்தை சுமக்குகிறார்கள் தெளிவா அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. ஊடகத்தின் மூலம் சந்திப்பின் மூலம் பேசியிருக்கிறார். இதெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் மக்கள் பலியாகாமல் சரியான தீர்வு எடுக்க வேண்டும் என்றால் 2026 சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஆட்சி அமைந்தால் ஊழலற்ற ஆட்சி மத்தியில் எப்படி இருக்கிறதோ அதை இந்த மாநிலத்திலும் தருவோம். இந்த கயவர்களை விரட்டி அடிப்போம் என்ற உறுதிமொழியை எங்களால் தர முடியும். உதய் மின் திட்டம் அதை குறிப்பிட்டு சொல்றதுனால அது ஒரு மத்திய அரசினுடைய திட்டம் தான். என்ன அந்த திட்டத்துல என்ன பிரச்சனை இருக்கு? அவங்க என்ன அதை தவறுன்னு சொல்றாங்க? அதாவது உதய் மின் திட்டத்துல ஒரு குறிப்பிட்ட இத்தனை யூனிட்டுக்கு இவ்வளவு தொகை என்பது கூடுதலாக இருக்கிறது. நாங்கள் மற்ற இடங்கள்ல வாங்கும்போது குறைவாக வாங்குறோம். இந்த திட்டத்தில் வர இந்த அளவீடுக்கு மட்டும் நாங்கள் கூடுதலாக பணம் தரோம். அதனால மின்கட்டண உயர்வு என்ற ஒரு காரணத்தை சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு அது கூடுதலாக இருக்கிறது என்றால் அதை தடுப்பதற்கு ஒரு அரசால் முடியும். அந்த அரசு சட்ட ரீதியாக ஏன் செய்யலை என்பது முதல் கேள்வி. ரெண்டாவது, நீங்க என்ன பண்றீங்கன்னா, அதாவது ராகுல் காந்தி அவர்களோடு சேர்ந்து கொண்டு இந்த நாட்டை அம்பானி அதானி 2 பேர் தான் கொள்ளையடிக்கிறார்கள் ஒரு பக்கம் பேசுறது, இன்னொரு பக்கம் திருட்டுத்தனமா அதானி அவர்கள் இங்க வர வைத்து ஈசிஆர் ரோட்ல வச்சு நீங்க மிக முக்கியமான நபர்களோடு பேசிக்கொண்டு எவ்வளவுன்னு கமிஷனும் கரப்ஷனும் கலெக்ஷனுக்கும் வித்துடுகிறீர்கள் என்றால் அப்ப ஏன் இரட்டை முகம்? ராகுலோடு இருக்கும்போது ஒரு முகத்தை காட்டுகிறீர்கள், இன்னொரு பக்கம் அதானியை வர வைத்து தனி அறையில வைத்து பேசி. நான் என்ன கேட்கிறேன்னா, என்ன பேசுறீங்க? உங்களுக்கு என்ன நோக்கம் இருந்தது? அதானிக்கும் உங்களுக்குமான தொழில் தொடர்பு என்ன அப்படின்னு எதையாவது வெளிப்படை இது வரைக்கும் அறிவிச்சிருக்கிறாங்களா? ஏதாவது அதை விட்டு ஒரு பிரஸ் மீட் நடந்துச்சா? எதுவுமே கிடையாது. இவர்கள் பணத்திற்காக எந்த நிலைக்கும் இறங்குவார்கள் என்பது கடந்த காலத்திலும் தெரிந்திருக்கிறது, இன்றைக்கும் தெரிகிறது. அறிவாலயம் குடும்பத்தை முழுமையாக ஒதுக்கி தள்ள வேண்டும் என்றால் மக்கள் கையில் இருக்கு. அதானியை ஏதோ அன்அபிஷியலா சந்திச்சாங்கன்னு சொல்றீங்களா? அரசு அதானி அவர்களை அவர்கள் சந்தித்தது அபிஷியலாக இருந்தால் எதற்காக சந்தித்தோம், என்ன கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம், என்ன அவர் முதலீடு செய்ய போகிறார், எதுல முதலீடு செய்ய போகிறார் பேசுங்க. நீங்க எதையுமே பேசலையே. அப்ப எதையுமே பேசவில்லை என்றால் பேசக்கூடிய நேரத்தில் பேசக்கூடிய சூழல் வரும்பொழுது எதை பேச வேண்டும், எதை மறைக்க வேண்டும் என்று இவர்கள் ரொம்ப தயாராக இருக்கிறார்கள். அதையெல்லாம் தாண்டி அதானியோடு நீங்கள் பேசுகிறீர்கள். அதானி உங்களுக்கு பிடிக்காது. அதானி தான் கொள்ளையடிக்கிறவராச்ச, நாட்டில் சரிபாதி வளங்களை கொள்ளையடிக்கிறவர் அதானி என்று திரு ராகுல் காந்தி பேசும் பொழுது இங்க இருக்கிற அத்தனை திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேஜையை தட்டி தட்டி டக் 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 தட்டி அப்படி சந்தோஷமா சிரிக்கிறீங்களா? எதுக்கு கூப்பிடுறீங்க அதானிய? நாட்டின் வளங்களை கொள்ளையடிக்கிறவர் ஏன் இங்க கூப்பிடுறீங்க? அப்ப உங்களுக்கு சரின்னா உங்கள் மாநிலத்துல பல வருமானங்களை ஈட்ட முடியும், அதுல உங்களுக்கு தனி கவனிப்பு இருக்குன்னா நீங்க கூப்பிடுவீங்க. பாராளுமன்றத்துல மோடி அவர்களை எதிர்ப்பதற்காக அதானி வேண்டாம் என்று சொல்லுவீர்கள் என்றால் எவ்வளவு பெரிய பச்சோந்தித்தனமான நாடகம். இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நிச்சயமா பதிலடி தருவாங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பிஎஸ்பியினுடைய மாநில தலைவர் கொலை அப்படிங்கிறது கடந்த சில நாட்களாக பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த வழக்குல திமுக தொடர்புடையவர்கள் கைது செய்யப்பட்டார்கள்னு இப்போ எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் தொடர்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசப்படுகிறது. பாஜகவினுடைய பெண் தலைவர் ஒருத்தர் கூட தேடப்படும் குற்றவாளியாக இருக்கிறார். மேபி நம்ம இதை பப்ளிஷ் பண்றப்ப இந்த வீடியோ வரப்ப அவங்க கைது செய்யப்பட்டும் கூட இருக்கலாம். என்ன காரணம் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை இத்தனை கட்சியை சார்ந்த நிர்வாகிகள்லாம் தொடர்ந்து கொலை செய்வதற்கு? பாரதிய ஜனதா கட்சியின் பெண் தலைவர்களை யார்? வானதி சீனிவாசன் அவர்கள் சம்பந்தப்பட்ட நிறைய தலைவர்கள் இருக்காங்க. திமுகவில் இருந்தாலும் பேர் கூறப்பட்டு தமிழகம் அறிந்த ஒரு 10 பெண் தலைவர்கள் யாராவது ஒருத்தர் பாஜகவின் தலைவர்கள் சொன்னா நியாயம். ஒரு கிளையில ஒரு பகுதியில ஒரு மகளிர் அணியில ஒரு பொறுப்புல இருக்கிறாங்கன்னா எல்லாத்தையும் ஜூம் லென்ஸ் வச்சு பார்க்க முடியாது. தலைவர்கள் கைது செய்யப்படுவது வேறு, கட்சியினுடைய ஏதோ ஒரு பகுதியில ஏதோ ஒரு கிளையில யாரோ ஒரு நிர்வாகி இணைந்திருக்கக்கூடியவர்கள் கைது செய்யறாங்கன்னா அதே புனிதர்களை வச்சுட்டு நாங்க கட்சி நடத்தலாம். தலைவர்கள் ஈடுபட்டால் அது வேறு விதமான விமர்சனம். கட்சியின் கடைக்கோடியில் ஏதாவது ஒரு நிர்வாகி ஈடுபட்டால் அதை நீங்கள் வேறு விதமா பார்க்கணும். அதனால பாரதிய ஜனதா கட்சியின் எந்த தலைவர்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலைக்கும் சம்பந்தம் இல்லை. இது ஊடகங்கள் வேறு விதமாக திரிக்க முயற்சி செய்கிறது. அதை கடுமையாக நாங்கள் கண்டிக்கிறோம். நம்பர் 1. ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலை என்பது உண்மையாகவே தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு
தலைகுனிந்து இருக்கிறது, கேவலப்பட்டு போயிருக்கிறது. தமிழகத்தின் முதல்வர் ஒரு சட்டம் ஒழுங்கை சீர் செய்வதற்கு தகுதி இல்லாத முதல்வராக மாறி இருக்கிறார். கடுமையான குற்றச்சாட்டு அதான் நான் சொல்ல வரேங்க. இப்போ இதுல ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். திரும்ப திரும்ப ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிற நாம் கடந்த ஒரு வருடத்தில் 100க்கும் மேற்பட்ட கூலிப்படை கொலையினால் நிறைய அப்பாவி மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த கொலை இவ்வளவு பேசணுமா? அந்தந்த கொலைகளுக்கெல்லாம் நம்ம என்கவுண்டர் பண்ணணும்னு கேட்டோமா? அப்ப அதையெல்லாம் இல்லாம ஒரு கட்சியின் ஒரு மிக முக்கியமான தலைவர் ஊடகங்களால் பேசுபொருளாக ஆன பிறகு அதற்காக ஒரு என்கவுண்டர் நடக்குதே தவிர, ஏன் இந்த என்கவுண்டர் இன்னும் 100 பேருக்கு மேல கொலை செஞ்சிருக்காரு கூலிப்படை, அந்த மக்கள் உயிர் கிடையாதா? ஆம்ஸ்ட்ராங் உயிர் மட்டும்தான் உயிரான்னு நான் கேட்கிறேன். அதாவது ஒரு தலைவர் கொல்லப்பட்டு விட்டால் உடனே இந்த அரசு துடிக்கும், நாங்க பாதுகாப்பா இருக்கிறோம், ஒருத்தனை சரண்டர் பண்ணவன நீங்க இழுத்துட்டு போய் சுட்டு கொள்ளுவீங்க. அப்ப நான் கேட்கிறேன், கொல்லணும் முடிவு பண்ணிட்டான், அவன் என்கவுண்டர் முடிவு பண்ணிட்டான், அவன் ஏன் ஒரு ஆள் மட்டுமா கொன்னான்? 4 பேர் மனித மிருகங்கள்ல வெட்டுன்னு வெட்டுறான்ல. ஒரு 4 பேரை இழுத்துட்டு போய் 4 பேரை எப்படி கொலை செய்தீர்கள் என்று காட்டுவதற்காக கூட்டிட்டு போனோம். 4 பேர் 4 துப்பாக்கி வச்சிருக்கான், நீங்களே ஒரு 4 துப்பாக்கியை போட்டு, அல்லது உண்மையாலுமே அப்படி ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருந்தா 4 பேரையும் சேர்த்து என்கவுண்டர் பண்ணியிருந்தா கூட அது ஒரு சந்தோஷமாவது ஆயிருக்கும். உண்மையாகவே நான் மனதளவில் சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏன்னா இந்த மனித மிருகங்கள் கொல்லப்பட வேண்டும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. சட்ட ரீதியாக இவர்கள் நடவடிக்கைக்கு உட்பட்டு நீதிமன்றத்திற்கு போய் 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் வழக்கு நடந்து, அதுக்கு முன்னால இவர்கள் தங்களுடைய பலத்தால் எதிராளிகளை மிரட்டி, சட்டத்தில் எவ்வளவுலாம் லூப் லைன் இருக்கோ அதை பயன்படுத்தி 20 குற்றவாளி 30 குற்றவாளிகள் பெருகிக் கொண்டே போகும் பொழுது அந்த கேஸ் எவ்வளவு பலவீனமாகும் டெக்னிக்கல் லூப் லைன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எத்தனை குற்றவாளிகள் நீங்க தப்பிச்சிருக்கிறாங்க, எத்தனை கூலிப்படையினரை நீங்க தண்டிச்சிருக்கிறீங்க. ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க. 3 ஆண்டுகளில் இத்தனை கொலைகள் கூலிப்படையினரால் நடந்திருக்கிறது, அதுல இத்தனை பேர் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறார்கள், நீதிமன்றத்தின் மூலம் இவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு. எப்படியாவது இருக்கா? கிடையாது. அப்ப என்கவுண்டர்னா கூட அதை நீங்க என்ன பண்றீங்க? மிக மோசமான பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டு அரசுக்கு தலைகுனிவு வந்தால் அப்போ பேருக்கு ஒரு என்கவுண்டர் பண்றீங்களே தவிர, கூலிப்படையினர் தொட்டா கொள்ளுவோம், அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டால் அடுத்து இவர்கள் கொல்லப்படுவார்கள் ஒரு அச்சத்தை காவல்துறை ஏற்படுத்தினா நான் காவல்துறையை பாராட்டுவேன். அல்லது நீதிமன்றத்தில் முறையா நீங்க சப்மிட் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டு முறையாக அதை விரைவு வழக்காக கொண்டு போய் அவர்கள் தண்டிக்கப்பட்டால் அது ஒரு நியாயமான பாராட்டுதலுக்குரியது. அப்போ வெறும் ஒரு நபர் கொல்லப்பட்டால் அதற்கு கொடுக்கிற முக்கியத்துவம் பாக்கி இருக்கிற 99 பேர் படுகொலை செய்யப்பட்ட அந்த அப்பாவி மக்களுக்கு என்ன தீர்வு இந்த திமுக ஆட்சியில் இருக்கு? நீங்கள் சட்டத்தை உங்களுடைய சாதகமாக வளைக்காதீர்கள். காவல்துறை இன்றைக்கு கை கட்டப்பட்டு இருக்கிறது. ஒன்று, காவல்துறையிலே நிறைய கருப்பாடுகள் விட்டது. கஞ்சா விற்பனை தெரிந்து கொண்டு கூட கண்டுகொள்ளாத காவல்துறையினர் இருக்கிறாங்க. ஊழல் செய்வதை கண்டுகொள்ளாத காவல்துறையினர் இன்றைக்கு நிறைய கருப்பாடுகள் இருக்கிறது. இன்னைக்கு கூட நேற்றைய தினம் கூட ஒரு இன்ஸ்பெக்டர் நீங்க கைது செய்றீங்க. இதே ஊழல்ல இதே முன்னாள் அமைச்சருக்கு கூடுதலாக கூட்டணியில் இருந்தான்னு சொல்லிட்டு அப்போ அந்த மாதிரி சூழலை பார்க்கிறோம். கருப்பு ஆடுகள் காவல்துறையில் பெருக்கெடுத்து போயிருக்கிறது. பணத்திற்காக அவர்கள் செய்யக்கூடிய வேலை என்பது இன்றைக்கு போதைப் பொருளுக்கு ஒரு பெரிய தலைநகரமா தமிழகம் மாறிக்கொண்டிருக்கிறது. போதைப் பொருளை உட்கொண்டு மிகப்பெரிய கூலிப்படையினர் மிகப்பெரிய அளவுக்கு இங்க கொலை தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் கொலை நகரமாக மாறிக்கொண்டிருக்கு. இது மாற வேண்டும் என்றால் மிக தெளிவாக சொல்கிறேன், ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலைக்கு பிறகு இந்த அரசு துரிதகதியில் நடவடிக்கை எடுப்பதிலிருந்து, ஒரு கமிஷனரை மாற்றுவதில் இருந்து, ஒட்டுமொத்த நிர்வாகத்தையே சரி செய்து மிகப்பெரிய என்கவுண்டர்லாம் பண்ணிட்டோம் நீங்க மக்களுக்கு ஒரு நம்பிக்கை விதைக்கிறீர்களோ, ஒவ்வொரு உயிர் பலியாகும் பொழுதும் இந்த ஆட்சி அப்படி ஒரு நம்பிக்கையை விதைத்திருந்தால் ஆம்ஸ்ட்ராங் பலியாகி இருக்க மாட்டார். நீங்க ஆம்ஸ்ட்ராங்க பலி கொடுத்த பிறகு 100 பேர் முன்னால செத்து போனவனுக்கு தீர்வு இல்லாத பொழுது இன்னும் 100 பேர் அடுத்து கூலிப்படையினால கொல்லப்படுவானா இல்லையா? கொல்லப்படுவான். நிதர்சனமா பார்த்தோம். ஆம்ஸ்ட்ராங் அவருடைய படுகொலைக்கு பிறகு நாம் தமிழர் கட்சி அங்கு படுகொலை நடக்குது, சேலத்துல படுகொலை நடக்குது, மதுரையில படுகொலை நடக்குது, தொடர்ந்து படுகொலை நடந்து கொண்டு இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அப்ப இந்த படுகொலை நிறுத்த வேண்டும் என்றால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு பார்த்த பார்வையை காவல்துறை, தமிழக அரசு, திரு ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு உயிருக்கும் அப்படி பார்த்தால், சட்டத்தை இரும்பு கை கொண்டு கையில எடுத்து அடக்குமுறையை செய்தால் மட்டும்தான் அது நடக்கும். அது இல்லாம ஏதோ விமர்சனம் வருது, ஊடகங்கள்லாம் குறிப்பிட்டு பேசுகிறது என்று நீங்கள் திரு ஆம்ஸ்ட்ராங் அவருடைய மரணத்திற்கு மட்டும், படுகொலைக்கு மட்டும் இப்படி ஒரு காரியத்தை கையில் எடுத்தால் இது ஏமாற்று வேலை, பித்தலாட்டு வேலை. மக்களுடைய உயிருக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கிறது. ஒரு சாதாரண ஆணோ பெண்ணோ தெருவில் நடந்து போக முடியல, எப்ப யார் எங்க வெட்டுவான்ற பயத்தோடு வாழ வேண்டி இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும் என்றால் நீங்கள்
ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலைக்கு எடுத்த அதே காவல்துறையின் வீரியத்தை அனைத்து உயிர்களின் மீதும் விடுங்கள். படுகொலை செய்தால் பதிலடி இப்படி இருக்குன்னு காட்டுங்க. அது திமுக ஆட்சிக்கு சபா சொல்லலாம். அப்படி சபா சொல்ற எந்த வேலையுமே நீங்க செய்யல, சரிகட்டக்கூடிய வேலை தான் செய்கிறீர்கள். இது துரோகத்தின் அரசியல். சரிகட்டக்கூடிய வேலைகள் தான் செய்கிறீங்க அப்படின்னு சொன்னதுனால ஒரு பெரிய சந்தேகம் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையில் அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது அப்படின்னு பலர் சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு வராங்க. இதுவரைக்கும் அதற்கு திமுக தரப்புல இருந்து எந்த ஒரு எதிர்வினையும் ஆற்றப்படவில்லை. நீங்க அரசியல்ல தொடர்ந்து பயணிக்கிறீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்கா? பெரும்பாலும் நான் ஊகங்களை பற்றி பேசுறதே இல்லை. ஏன்னா யூகங்கள் பாவங்களாகத்தான் போய் முடியும். நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்திருக்குன்னா பேசணும், அல்லது நமக்கு அந்த மாதிரி ஒரு சோர்ஸ் கிடைக்குதுன்னா அதை வைத்து கூட பேசலாம். எதுவுமே இல்லாமல் ஒரு அமைச்சரை போன்று இவர் ஒரு கொலை குற்றவாளியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு, இல்லை அந்த கொலையில இவருக்கு ஒரு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் திமுகவை எதிர்க்கிறேன் என்றால் திமுக மக்கள் நலனுக்கு எதிராக இருக்கிறது, மக்களுடைய வாழ்வியலுக்கு எதிராக இருக்கிறது, மக்களின் வளங்களை சுரண்டுகிறது. இந்த ஆட்சியின் மூலம் ஏராளமான உயிர்கள் கள்ளச்சாராயத்தாலும் கஞ்சாவாலும் போதைப் பொருளாலும் படுகொலைகளாலும் பலியாகி கொண்டிருக்கிறார்கள். அதை நிறுத்த வேண்டும் என்பதற்காக திமுகவுடைய இந்த ஆட்சிக்கு எதிராக காவல்துறையின் கருப்பு ஆடுகளை களையெடுக்க வேண்டும் என்பதற்காக நான் பேசுகிறேனே தவிர குறிப்பிட்ட ஒரு அமைச்சரை எனக்கு பிடிக்கல என்பதற்காகவோ அல்லது எவ்வித ஆதாரங்களும் இல்லாமல் ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஊடகங்கள்ல என்னுடைய பேச்சு ரொம்ப போய் சேரணும் என்ற நிலையில் நான் பேச தயாராக இல்லை. அந்த மாதிரி நபரும் நான் கிடையாது. சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் விசாரியுங்கள். அது ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு மட்டுமல்ல, இறந்து போன அத்தனை படுகொலைக்கும் திமுக ஆட்சியில் நியாயம் வழங்க வேண்டும் என்று நான் கோரிக்கை வைக்கிறேன். மாநில தலைவர், உங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களும் கூட சொல்லியிருந்தார், ஏதோ ஒரு மறைக்கிறாங்க, திமுகவுக்கு ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது அப்படின்ற மாதிரி கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அதனாலதான் அந்த கேள்வி. அவருடைய சந்தேகம் இருக்கிறதுனா அவருக்கு ஏதாவது சோர்ஸ் இருந்திருக்கலாம், அந்த அடிப்படையில் அந்த சந்தேகத்தை எழுப்பலாம். அது வரக்கூடிய காலங்களில் உண்மைப்படுத்தப்படலாம். ஏன்னா பல விஷயங்கள் அவருக்கு ஆட்சியாளர்கள் கூட இருக்கிறவர்களே அவருக்கு அந்த ஆதாரங்களை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதனால அந்த அடிப்படையில் அவர் சந்தேகத்தை எழுப்பியிருக்கிறார். அந்த சந்தேகம் உண்மையானால் உண்மையாகவே திமுகவில் உள்ள சில முக்கியமானவர்கள் கைது செய்யப்படலாம். அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய விஷயங்கள் எங்களுக்காக தற்போது தமிழக அரசியல் சூழலில் நடந்து கொண்டிருக்கிற நிறைய விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் நன்றி, வாழ்த்துக்கள்.